இந்த வீடியோவில் எப்படி விர்ச்சுவல் பாக்ஸ் டவுன்லோட் பண்ணுற பார்க்க போகிறோம். நான் என்னோட குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி VP 7.0 போடுறேன். அப்படி இல்லாத பட்சத்தில் கீழே இருக்கிற இந்த லிங்கை யூஸ் பண்ணியும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓப்பன் ஆகிற ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் லிங்க். டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். இது அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ள நம்ம கூட்டு போவோம். ஓகே, கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன் அந்த ஃபர்ஸ்ட் லிங்க்கை. கீழே இதில் இப்போ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் பாக்ஸோட எல்லா ஓல்டு வெர்ஷனும் சரி நியூ வெர்ஷன் எல்லாமே இதில் விசிபிளாக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறேன். ஓகே, நான் அதனால் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற நீங்கள் டவுன்லோட் பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் விண்டோஸ் ஹோஸ்ட் இருக்குது. உங்கள் சிஸ்டம் எந்ததுவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஹோஸ்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணி நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, டவுன்லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. கீழே வந்து பாருங்கள் எல்லா வெர்ஷனுமே இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃபோல்டரை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஓப்பன் பண்ண அப்ளிகேஷனை ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகுது. ஓகே, பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஃபோல்டரில் இன்ஸ்டால் பண்ண கேட்குது. நான் டிஃபால்ட்டாகவே நெக்ஸ்ட் கொடுக்குறேன். தென் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் பெர்மிஷன் கேட்குது. எஸ் கொடுங்க. தென் எஸ் கொடுங்க. தென் பார்த்தீங்கன்னா டிஸ்க்டாப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிங்க. இல்லை அன்கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுறேன். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிறதுல இஷ்யூ இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் C++ இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நான் ஃபினிஷ் கொடுத்துறேன். ஓகே, இன்ஸ்டால் எனக்கு ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்காங்குது. நான் கண்ட்ரோல் பண்ணதில் போய் நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா கீழே எனக்கு இதில் ஓகே பாருங்கள் பேசிக் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கு. தென் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷனை. ரெண்டாவது தான் பார்த்துருவோம். ஓகே, இப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து விர்ச்சுவல் பாக்ஸ் ஓப்பன் ஆகலைங்கிற பட்சத்தில் C++ இருக்கான்னு செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நீங்கள் விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓல்டு வெர்ஷனை டெலிட் பண்ணிட்டு நியூ வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓல்டு வெர்ஷன் டெலிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற ஃபைலையும் சேர்த்து நீங்கள் டெலிட் பண்ணணும். அப்போ தான் அது ஒர்க் ஆகும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.